வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சான்ஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பக்கோடா பார்க்க போறோம். பக்கோடாவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, பக்கோடாவை நம்ம மஷ்ரூம் வச்சு பண்ண போறோம். ஆமா, இது மஷ்ரூம் பக்கோடா. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். அது கூட தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன், கொஞ்சம் நிறைய ஆனியன் போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஆனியன் போட்டால் போதும். நான் ஒரு 10 to 12 மஷ்ரூம்க்கு அரை கப்பு ஸ்லைஸ்டு ஆனியன் எடுத்திருக்கேன். இதில் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 பச்சை மிளகா நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இதோட ஒரு கொத்து பொடியாக நறுக்கிற கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ண, இல்லைன்னா மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து ரொம்ப தண்ணி விட்டுரும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes இதை ஊற வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இது கூட மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி பக்கோடா போடுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு அரை கப்பு கடலை மாவு தேவைப்படும். அரை கப்புன்றது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் கூட, இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணும். நான் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை ஒரு டேபிள் ஸ்பூனாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கையில் பிசுன்னு ஒட்டணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசையணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் பார்த்துக்குங்க, உங்களுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்குங்க. ஸோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, ஏன்னா திரும்ப ரொம்ப தண்ணி விட்டுரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சாகியாக ஒரு மாதிரி வடை மாதிரி ஆயிடும். அதனால ஒரு ஸ்பூனாக மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸ் பண்ணுறதுல தான் நமக்கு பக்கோடா எவ்வளோ கிறிஸ்பியாக வரும்னு இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜை வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சுட்டுருச்சான்னு பார்ப்போம். சுட்டுருச்சுன்னா நம்ம போட்ட உடனே மேலே வருதுன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கொஞ்சம் மாவை எடுத்து கிள்ளி கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மொத்தமாக போண்டா மாதிரி போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டு விடுங்க. கொஞ்சம் பிச்சு போடுற மாதிரி இருக்கணும், அப்போதான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை இப்போ நல்லா போட்டுருவோம். ஃபுல்லாக எண்ணெயில் எவ்வளோ பத்துமோ அவ்வளோ ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க. இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. திருப்பி விட்டு குக் பண்ணுங்க. ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம்னா, மஷ்ரூம் வந்து ரொம்ப தண்ணியான வெஜிடபிள், அதனால இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால மீடியமில் வச்சு ரொம்ப திருப்பி போட்டு குக் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவனே எடுத்துருங்க. இதுக்கு எப்படியும் ஒரு 7 to 8 நிமிஷத்துக்கு ஆகும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் அவ்வளோ நேரம் குக் பண்ணாதான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் போடும்போது மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா திரும்பவும் 1 ஸ்பூன் மாவு ஆட் பண்ணி செகண்ட் பேட்ச் போடுங்க. மொறுன்னு எம்மியான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது டீயோட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்களும் இதை செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம டிப் செக்ஷனை பாருங்க. மஷ்ரூமை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். மஷ்ரூம்ஸ், தமிழில் காளான்கள். இது தாவர குடும்பத்தை சேர்ந்தவை கிடையாது. ஏன்னா தாவரம் போல இது தனக்கு தேவையான உணவை தன்னாலே தயாரிச்சுக்க முடியாது. அப்பனா இந்த காளான் எதை சேர்ந்தவன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை வகையை சேர்ந்தது. பூஞ்சைனா இங்கிலீஷ்ல ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. மஷ்ரூம்ல முக்கியமான பொருள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. அதோட கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா 90% தண்ணி தான் இருக்கு. மஷ்ரூம்ஸ் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். மஷ்ரூம்ஸை வெஜிடேரியன்ல தான் சேர்த்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா
அதுக்கு அனிமலோட கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலும் பிளான்ட்டுக்கு உள்ள நிறைய நியூட்ரியன்ஸும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனாலே இதை வெஜிடேரியன் சொல்கிறாங்க. மஷ்ரூமை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.